காமாட்சியக்க இந்த நாலு முடிய பாத்தியலா என்ன சைஸா தண்ணி புடிச்சிட்டு போயிருச்சுன்னு. வாங்கக்க அது வீட்டுல போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வருவோம். சொர்ணாக்க வாங்கக்க. ஏம்மா நீ ரெண்டுல ஒண்ணு பார்த்தாலும் சரி மூணுல ஒண்ணு பார்த்தாலும் சரி நீ போய் பாரு போ. ஏன்க்க இப்படி சொல்றிய? அந்த நாலு முடி இன்னைக்கு நம்மள எப்படி ஏமாத்திருச்சு. கல்ல தண்ணி புடிச்சிருக்குக்க, அதை நம்ம கேட்க வேண்டாமா? கேக்குறதா இருந்தா நீ போய் கேளு சின்ன பொண்ணு, சும்மா எங்களை போட்டு உயிரை வாங்காத. அவ இப்பதான் முத தடவை செய்யறாளாக்கும். அவ எப்பவும் அப்படித்தான் தண்ணி பிடிப்பா, எப்பவும் அந்த குழாயிலேயே கிடப்பா. இன்னைக்கு ஏதோ லேட்டா வந்துட்டு தண்ணி பிடிச்சிருக்கா அவ்வளவுதான். இந்த நாலு முடியை எப்படிதான் கட்டுப்படுத்துறதுன்னே தெரியலக்க. சரி விடு, தண்ணி தானே. தண்ணி தான்க்க, ஆனா அது இல்லாத நேரத்துல நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் போய் குடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆமாக்க, இப்படி ஈஸியா சொல்லாதிய. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி வராதப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வரோம். ஆனா இந்த நாலு முடி குழாய்க்கு பக்கத்துலயே இருந்துக்கிட்டு இங்க இருக்க தண்ணியை நல்லா சொகுசா பிடிச்சி வச்சுக்கிறது. சரி விடுங்க, என்னத்த பண்ண, அவ புத்தி அவ்வளோதாண்டு போக வேண்டியதான். அட வாங்கக்க, என்ன இந்த பக்கம்? வாரம்மா. என்னக்க இந்த பக்கம்? அது நமக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன். அவரு இந்த ஊர்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய தான் பார்த்து சொல்லியிருக்காரு. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை உங்களுக்குலாம் தெரிஞ்சவரா தான் இருப்பாரு. அப்படியா? யார் அந்த மாப்பிள்ளை? வேற யாரும் இல்ல, நம்ம சரசுக்கு மவன் தான். சரசுக்கு மவனா? அந்த ரகுபே தானே. இவைய போயும் போய் அந்த குடும்பத்திலேயே மாப்பிள்ளை எடுத்து கட்ட போறாவ. அதுவே ஒரு திமிர் பிடிச்ச குடும்பம், அதுல போய் மாப்பிள்ளை எடுத்து கட்டணும். இவைய இருக்க வசதிக்கு எப்படி வேணாலும் மாப்பிள்ளைய தேடலாமே. ஏன் இவைய சொந்தத்துல கூட முத்துமாரி பையா இருக்கான், அவனையே பிடிச்சி கட்டலாம். ஏன் இப்படி வெளியில போய் மாப்பிள்ளை தேடிட்டு கிடக்காவ? என்னமோ நம்ம சொன்ன என்ன கேட்கவா போறாவ? அப்படியாக்க? சரி சரி, அந்த பையன் நல்ல பையதான். ஆமா, அவிய வீட்லயும் என் பிள்ளையோட போட்டோ ஜாதகம்லாம் போயிருக்கும் போல. அவியலும் ஜாதகம்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காவ. அவிய வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவிய மவனுக்கும் பிடிச்சிருக்கான். அதனாலதான் நாங்களும் எங்க வீட்டுல கேட்டோம், எங்க வீட்லயும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சரசு வந்து பேசுனா, அன்னைக்கே எங்க அம்மா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் நேத்து தான் எங்க அம்மா சொன்னா, நாளை கழிச்சு நல்ல நாளா இருக்கு, அவியலை வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் நேத்து என்னால போக முடியல, சரி அதான் இன்னைக்கு போய் சொல்லுவோமேன்னு போறேன். அப்படியா? அப்ப நாளைக்கு உங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வராவ? ஆமாம்மா, நீங்களே எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாரும் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வரலாம் தான், ஆனா இது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே. நிச்சயதார்த்தமா இருந்தா கூட வரலாம். நிச்சயதார்த்தமா? யாருக்கு நிச்சயதார்த்தம்? எங்க நிச்சயதார்த்தம்? நான் வரேன். நிச்சயதார்த்தம் இல்லம்மா, என் பிள்ளைய பொண்ணு பார்க்க தான் வராவ. அதுக்கு தான் இவிய எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். அவிய தான் நிச்சயதார்த்தமா இருந்தா கூட வரலாம், பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இத்தனை பேர் வரது அப்படின்னு சொல்லி கேட்கறாவ. ஐயா அவிய கிடக்காவ கூறுகட்டவிய. நான் வரேன், எங்கனாலும் நான் வரேன். மத்தியானம் சோறு போட்டுருங்க, காலைல காப்பி கொடுத்துருங்க, நைட்டுக்கு லேட் ஆச்சுனாலும் சாப்பாடு போட்டுருங்க. அவ்வளோதான், நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக சிறப்பிச்சு கொடுப்போம். நாலு முடி அவிய வீட்டுல பொண்ணு தான் பார்க்க போறாவ, ஒன்னும் கல்யாணம் நடத்தல. உங்க குடும்பத்துக்கே சாப்பாடு போடுறதுக்கு. ஏப்பா ஏக்க, எப்போ வரணும், எப்படி வரணும், எங்கே வரணும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, நான் கரெக்டாக வந்துடுவேன். சரிம்மா, 4 பேர் கூட இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டில் தான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், வந்துடுங்க எல்லாரும். காலையில் டீ காஃபி கொடுத்துருவோம். மதியானத்துக்கு சாப்பிட்றதுன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க. ஐயா ஏக்க, அவ ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிட்டு கிடக்கா. யாராச்சும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடுலாம் போடுவாங்களா? டீ காஃபி தான் கொடுப்பாவ. அவ கிடக்கா. ஏக்க, இவிய சொல்கிறதெல்லாம் கணக்கெடுக்காது ஏக்க, இது ஒரு கூமுட்டை கும்பல். வசந்தி, யாராச்சும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு இவளெல்லாம் செய்வாவலாமா? நீயா இருந்தா செய்வியா? நாளைக்கு நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கல்ல, நான் ஏன் செய்யணும்? எனக்கு என்ன தலையெழுத்தான்? என் பிள்ளை எவன் கட்டுறதா இருந்தாலும் அவன் தான் போட்டு கட்டிட்டு போகணும், அவன் தான் எல்லா செலவையும் பார்க்கணும். நான் 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். நாலு முடி இது நல்ல கதையா இருக்கு. நீங்க மட்டும் அடுத்தவிய வீட்டுல இருந்து நல்லா சுரண்டுவிய, உங்க வீட்டுல வந்து யாரும் சுரண்டிடக்கூடாது. பாரு சின்ன பொண்ணு, நான் ஒரு தொலைநோக்கு பார்வையோட போயிட்டு இருக்கவா, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேச வசந்தி. ஐயக்க விடுங்கக்க, அந்த பிள்ளை ஏதோ சின்ன பிள்ளை தானமா மனசுல எதையும் வச்சுக்காம பேசுது, அவ்வளவுதானே, விடுங்கக்க. யாரு இவளா சின்ன பிள்ளை? ஒரு ஊரையே வித்துட்டு வந்துருவா. ஏக்க இவைய கிடக்காவ. காலை எத்தனை மணிக்குக்க? காலையில ஒரு 10-10:30 போல வீட்டுக்கு வந்துருங்க எல்லாரும். சரிக்க, நான் இப்பதான் சரசுகிட்ட சொல்ல போறேன். சரசுகிட்ட சொல்லிட்டு நான் திருப்பி வரும்போது உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு கரெக்டான டைமிங் சொல்றேன். என்னம்மா? சரிக்க. சரி அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வாங்கக்க. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாலு முடி, நீங்க பார்த்து வேலைக்கு இன்னைக்கு உங்களை தலையை திருக்கி போட்டுருக்கணும். உங்களோட பேசுறதே முத தப்பு. நான் அப்படி என்னத்த தப்பு பண்ணிட்டேன் என் தலையை திருக்கி போற அளவுக்கு? அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படித்தானே? ஆமா தெரியாது, நான் என்ன பண்ணேன்? யாருக்கும் தெரியாம முத ஆளா தண்ணி பிடிச்சிட்டு நீங்க எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு பேசாதீங்க. நீங்க புடிச்சிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் கூட தண்ணி வரல. நாங்க எல்லாரும் ஒரே ஒரு குடம் தான் முடிச்சிருக்கோம். நீங்க எத்தனை குடம் முடிச்சிய? கிறுக்கி காரியமா கேக்குறாளே. அப்படின்னா எத்தனை குடத்தை பிடிச்சிட்டேன்? நானும் 2 குடம் தானே பிடிச்சேன். இவ்வளவு கொஞ்சம் நேரம் சென்று வந்திருந்தா கூட ஒரு 5-6 குடம் பிடிச்சிருக்கான். எங்க அதான் இல்லைன்னு ஆக்கிட்டாளுவலே. ஏமா நானும் ஒரு குடம் தான் பிடிச்சேன். போய் சொல்லாதீங்க நாலு முடி. அந்த பாட்டியோட குடம் தானே நாலு முடி நிறைச்சிட்டு இருந்துச்சு. நாங்க வரும்போது அதுதான் உள்ள இருந்துச்சு.
அப்ப நீங்க எந்த குடத்தை தூக்கிட்டு போனீங்க? இவளுக்கு மட்டும் மூளை எப்படிதான் வேலை பார்க்குமோ தெரியாது. ஒரு 2 குடம் நான் பிடிச்சிட்டு நான் படுற பாடு. ஏம்மா நான் ஒரு குடம் தாம்மா பிடிச்சேன். நான் ஒரு குடம் கொண்டு வந்தேன். அந்த குடத்துல இருந்த தண்ணியை ஊத்திட்டு போனேன், அவ்வளோதான். 2வது குடம் தூக்க வரும்போது தான் நீங்க வந்துட்டிய. நானும் ஒரு குடம் தான் பிடிச்சிருக்கேன். ஏன் இந்த இழுவைக்கு தெரியாதா? அப்பந்தானே தண்ணி வந்துச்சு. தண்ணி வரும் தானே உங்களை கூப்பிட்டா. அவ்வளோ நேரம் தண்ணியா வந்துச்சு. யாருக்கு தெரியும்? நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க 4-5 குடம் தூக்கி இருந்தா. இழுவ இப்படியெல்லாம் பள்ளி போடாத இழுவ. நானே அன்னைக்கு லேட்டா தான் வந்தேன். ஒரே ஒரு குடம் மட்டும் நிறைஞ்சு கீழே போயிட்டு இருந்துச்சு. அதான் தூக்கி என் குடத்துல ஊத்திட்டு போனேன். இது ஒரு தப்பா? நான் வந்து அந்த குடத்தை தூக்கிட்டு போகலனாலும் இன்னொரு குடத்து தண்ணி அளவுக்கு வேஸ்டா தானே போயிருக்கும். வெளியில கீழே போனாலும் பரவாயில்ல. அடுத்தவ ஒருத்தி முன்னேறிடக்கூடாது. என்ன உங்களுக்கெல்லாம்? 4 முடி நாங்க உங்கள மாதிரி கிடையாதுன்னு. அதான் தெரியுமே, என் அளவுக்கு நல்லவ இந்த உலகத்துல எவளும் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க ரொம்ப நல்லவியே தான். தெரிஞ்சா சரி. சரி அக்கா, நாளைக்கு யார் யாரெல்லாம் வரிய? எனக்கு தெரியலமா, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு தான் சொல்லணும். ஆமா, அப்படியே வீட்டுக்காரர் சொல்றதை கேட்டு தான் நடப்பாளுவ. எனக்கு தெரிஞ்சு அந்தாலே இந்த பொம்பளைக்கு பயந்து போய் தான் திரிவாருன்னு நினைக்கிறேன். இதுல இவ ஏதோ பயந்து போய் திரியிற மாதிரி தான். எப்படி நடிக்கிறாளோ அம்மா. இவளுவெல்லாம் இந்த அளவுக்கு நடிப்பாளுன்னு தெரிஞ்சுதான் சிவாஜி சீக்கிரமாவே செத்துட்டாரு போல. சரி, நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லுங்க. வேற என்ன 4 முடி, நீங்க ஏதாவது வண்டி பிடிச்சி எல்லாரையும் டூர் கூட்டி போற மாதிரி பேசிட்டு கிடக்கிய. போறது அந்த அக்கா வீட்டுல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு. இதுக்கு ஏதோ நீங்க வண்டி பிடிச்சி டூர் கூட்டிட்டு போற மாதிரி தான். யாரு வாரா, எத்தனை பேர் வாரா, புள்ள குட்டி வருதா, எல்லாத்தையும் கேட்டு கிடப்பிய. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ வருவாவ, யார் யாருக்கு விருப்பம் இருக்காதோ வரமாட்டாவ. இது எதுக்கு உங்களுக்கு? சின்ன பொண்ணு லூசு மாதிரி பேசாத. 1000 இருந்தாலும் அந்த அக்கா கூப்பிட்டுருக்காவல்ல. கூப்பிட்டா நீ போம்மா, நான்லாம் வரல. ஏன்க்கா இப்படி பேசுறிய? அந்த அக்கா உங்களையும் தானே கூப்பிட்டாவ. அடுத்த இடத்துல நான் மட்டும் போய் இருக்க முடியுமா? இவளுவெல்லாம் கூட்டிட்டு போனாதான் நானும் போய் அங்க இருக்க முடியும். நான் மட்டும் ஒத்தைக்கு போய் அங்க இருக்க முடியுமா? இவளுவளையும் கூட்டிட்டு போனாதான் ஒரு கும்பலா போயிட்டு கும்பலா அந்த மாதிரி இருக்கும். ஒத்தையில போனா ஒவ்வொரு விஷயமும் கேட்க கூச்சமால இருக்கு. இது புரியுதா இவளுக்கு? ஏதோ இவளுல தாங்கணும்னே நினைப்பாளுவ. கூட்டமா போனா தானே எக்கா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா கத்த முடியும். இது சொன்னா இவளுக்கு புரியவும் செய்யாது. ஆனா ஒரு இடத்துல எல்லாத்தையும் கேட்டு வாங்குறது நம்ம. இவளுவ நல்லா நோகாம அனுபவிப்பாளுவ. இதுக்குதான் நல்லவளாவே பறக்க கூடாது. என்ன 4 முடி, சார்ஜ் போன பேட்டரி பொம்மை மாதிரி அப்பா அப்பா ஆஃப் ஆய் ஆனவரிய. ஏபா ஏக்கா இங்க பாருங்க, அந்த அக்கா நம்மள மதிச்சு சொல்லிருக்காவ. எல்லாரும் நாளைக்கு காலையில கிளம்பி ஒழுங்கா இங்க வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏமா நான்லாம் வரலம்மா, போறவிய போங்க. ஏக்கா இப்படி சொல்லாதே அக்கா, அந்த அக்கா மனசு கஷ்டப்படாதா? அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டப்படாது. இப்ப நீ சொன்னதுனாலதான் அந்த அக்கா வேலை மனக்கிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காவ. நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா யாரையும் அவிய கூப்பிட்டுருக்க மாட்டாவ. பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேரா? ஏக்கா என்னவா இருந்தா எனக்கு அது ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஓசியில சோறு கொடுத்தா திங்கவா கசக்குது. நான் வரல வசந்தி, அவளந்தான் சொர்ணா. என்னக்க நம்மளையும் அந்த அக்கா வந்து கூப்பிட்டு போயிருக்காவ. போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நாளை பின்ன நம்ம வீட்லேயும் ஃபங்க்ஷன்லாம் வைப்போம். அப்பா அவியலை போய் கூப்பிடும்போது அவிய தப்பாக நினச்சிக்கிற கூடாது. எக்க போகலாங்க, வேணான்னு சொல்லலை. இது ஏதோ ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு கல்யாணம்னா கூட்டமாக போகிறது சரி. அவிய கூப்பிட்டுருக்கதே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு இத்தனை பேர் போனால் நல்லா வாக்கா இருக்கும். சரி என்னத்த செய்ய, கூப்பிட்டாவல்ல. பேருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் நின்றுட்டு தலையை காட்டிட்டு வந்துடுவோம். விடு, அவிய சாப்பிட சொன்னாலும் சாப்பிட வேண்டாம், சும்மா நின்றுட்டு வந்துடலாம். என்ன? சரிக்க. ஆனால் எனக்கு போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைக்க. அந்த குடும்பமே ஒரு திமிர் பிடிச்ச குடும்பம். நம்மக்கிட்ட எத்தனை தடவைக்கா சொல்லியிருக்கா அந்த முத்துமாரியோட அம்மா, அந்த அணுப்பிள்ளையோட அம்மாலாம் அந்த குதிப்பாலாம். அவிய சொந்தக்கார வீடு தானே இந்த ரகுக்கு அம்மாவும். போய் இவிய வீட்டில் போய் மாப்பிள்ளை எடுக்கிறாவ பாருங்கக்க. இவிய வீட்டுக்காரோட தங்கச்சி மவன் தானே முத்துமாரி. அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன். அந்த பையலுக்கே பிள்ளையை கட்டி கொடுக்குறாம்லக்க. எல்லாருக்கும் காசு பணம்னு அந்த பேய் தாக்க பிடிச்ச ஆட்டுது. நாளைக்கு இவியலுக்கு ஒன்றுனா அந்த காசும் பணமாக்கா வந்து பார்க்கும். சொந்தமும் பந்தமும் தானே பார்க்கணும். சரி விடு, அவியலுக்குள்ள என்ன பிரச்சனையோ. அந்த அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியலையேக்க. பாவம், அவதான் அவங்க அண்ணன் மேலே ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. அவன் இந்த விஷயத்த கேட்டால் கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவா. முத்துமாரிக்கு அந்த பிள்ளையை தான் கட்டி வைக்கணும்னு அவள் ஆசையாக இருந்தா. இவ என்னன்னா வேற இடத்துல மாப்பிள்ளையை பார்த்துட்டேன்னு இப்போ வந்து சொல்லிட்டு கிடக்காவ. அவட்ட ஒரு வார்த்தை சொன்னாவலான்னு கூட தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசினேன். நானும் அவளும் ஒரே இடத்துக்கு தானே மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவோம், மாடுகளை பற்றிக்கிட்டு. அப்போ தான் சொன்னான், இந்த மாதிரி முத்துமாரிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சின்ன சண்டைக்க அப்படின்னு சொல்லி பேசினா. அவள் அதுலேயே மனசுக்கு நொந்து போயிருக்காக்க. இப்போ இவிய வேற இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு கிடக்காவ. அவள் பேசும்போது அவ்வளோ கஷ்டத்துலேயும் சொன்னாக்க. அந்த பாருக்குள்ளே தான் என் மருமவா அப்படின்னு சொன்னான். இவிய என்னன்னா இப்படி வேறு இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து நிற்கிறாவ. அவளுக்கு தெரிஞ்சா சங்கடம் தானக்க. சரி நம்ம என்ன பண்ண முடியும், அவிய குடும்பம். அவளுக்கு தெரியுமா என்னன்னு வேற தெரியலை. இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுக்க. காசு பணம்னு ஏன் தான் இப்படி திரியிறாவளோ தெரியல. நானே அவிய சொல்லவும் மனசு வெந்து போய் உட்காந்துருக்கேன்க்க. இதில் இவ வேற சோறை போடுங்க குழம்பு ஊற்றுங்கன்னு உயிரை வாங்கிட்டு கிடக்கா. எனக்கெல்லாம் அங்கே வாரதுக்கே விருப்பம் இல்லைக்க. இப்போ ஏதோ நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் வருவோன்னு பார்க்குறேன். வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும். அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் அவன் முகத்தை பார்க்கவே முடியாதுக்க.
நானும் அவளும் எவ்வளோ பேசியிருக்கோம் தெரியுமா? பாவம், அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாளோ. சரி விடு, நம்மளால என்ன பண்ண முடியும்? பெத்தவியலுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிட போதுன்னு கேட்பாவ. நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டோம்மா, விடு. இப்போ அந்த 2 குடும்பமும் சண்டை போடாமல் இருந்தால் கூட நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் பேசலாம். நீ அவிய 2 பேரும் சண்டை வேற போட்டிருக்காவன்றா. இந்த நேரத்தில் நம்ம போய் என்னத்த பேச முடியும்? நம்ம இப்போதைக்கு என்ன பேசினாலும் அவியலுக்கு தப்பாக தான் தெரியும். விடு, நடக்கிறது நடக்கட்டும், கடவுள் கையில தான். என்னமோக்க, எனக்கெல்லாம் மனசே ஆறலை. சரி விடு, இதில் நீயும் நானும் யோசிச்சு என்ன பண்ண? விடு, நாளைக்கு கூப்பிட்டுருக்காவ, போவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதான் அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாவ, அப்புறம் என்ன? பெரியவிய நம்ம என்ன முடிவு பண்ணாலும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதானே நடக்கும். அதான் அந்த பிள்ளைக்கே பிடிச்சிருக்குன்றாவ. வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளை வேற. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். அதுவும் சரிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விடுங்க. நம்ம ட்வின் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ட்வின் தமிழன் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.